சரிம்மா, நான் இப்ப கிளம்பட்டா? ஏதோ சாமானியமா உனக்கு வாங்கணுமா என்ன? சொன்னா வாங்கி தந்துட்டு போறேன். ஆமா, உங்க அக்காளுக்கு மட்டன் வேணுமா? மட்டன் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போ. என்னல உன் பொண்டாட்டி வர்ற மாதிரியே இல்ல போல. போன் எதுவும் பேசினால உனக்கு? நீ நேத்து கூப்பிட்டு கூட அவன் பேச்ச மதிக்கலையே. மதிக்காம போயிட்டால அக்கா வீட்டுக்கு. போன் வச்சு பேசுவாளா இல்ல அதுவும் பேச மாட்டாளா? அவன் இதுக்கு போன் பேசுறா? அதெல்லாம் பேச மாட்டா. பேசுறவளா இருந்தா இவன் கூப்பிட்டு வந்திருப்பாளே. நல்லா பக்கத்து வீட்டுக்கு வாரா, மோவலை ஸ்கூல்ல விட்டுட்டு பக்கத்து வீட்டுல போய் நல்லா பேசிட்டு வாங்கிட்டு சாயந்தரம் கூட்டிட்டு போறா. அது வரைக்கும் அங்கதான் உட்காந்து கிடக்கா. என்னமா சொல்றிய? அங்கேயே இருந்துட்டு போறா? சீ, என்னம்மா இவ இப்படி இருக்கா? என்னத்த சொல்ல, 2 பிள்ளை பெத்தேன். அவன் அந்த ஆளை பொண்டாட்டி கூட போயிட்டான். இவன் இங்கே உட்காந்துக்கிட்டு நம்மள வேலை வாங்கிட்டு கிடக்கான். அவன் பொண்டாட்டி அவன் பாட்டுக்கு ஃப்ரீயா விட்டுட்டான். அவன் இஷ்டத்துக்கு அலையா. 2 பேத்தும் ஒன்றும் உருப்படி இல்லை எனக்கு. எது நம்ம பேச்ச கேக்கு? அவன் இங்க இருந்தாதான் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கலாமா? அதனாலதான் நானும் கூப்பிடல. வரலன்னா அவ பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டேன். இப்ப நீங்க பாட்டுக்கு நிம்மதியா சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு கிடக்கையில்ல. என் பொண்டாட்டி இருந்தா உங்களுக்கு பிடிக்க தானே மாட்டேங்கு. அதான் என்னத்துக்குன்னு தான் அவளை கூப்பிடலனா. நான் வந்து உன்கிட்ட சொல்லணும், உன் பொண்டாட்டி இருந்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எதுக்கு இப்படி பேசுறா? பின்ன என்னம்மா, ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு தானே இருக்கிய. மனுஷன் வீட்டுக்கு வந்தா நிம்மதியாவா இருக்க முடியுது? அவளும் நிம்மதி இல்லாம தான் கிடக்கா. சரி, அவ அக்கா வீட்லயாச்சும் அவ நிம்மதியா இருந்துட்டு போறா. அவ இஷ்டத்துக்கு வந்துட்டு போயிட்டு போறா. அதெல்லாம் நீங்க யாரும் பேசிட்டு இருக்காது அதை பத்தி. ஆமா ஆமா, இப்போ உன் பொண்டாட்டி பத்தி நாங்க என்னத்த பேசிட்டு வந்துட்டா இந்த வாரத்து? பக்கத்து வீட்டுல வந்து உட்காந்துட்டு கிடக்கான்னு பேசிட்டு இருக்கீல, அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டிலாம் யார் வீட்லயும் போய் இருக்க மாட்டான். ஸ்கூலுக்கு வர பஸ் கூட்டமா இருக்கும். அதனால வந்து அங்க உட்காந்துட்டு முன்னாடியே கூப்பிட்டு போயிருப்பா பிள்ளைய. தெரியாம எதுவும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், எல்லாத்துக்கும் பொறுமையா. இந்த பொண்டாட்டிக்கு நீ இந்த ஆட்ட ஆட்ரியல? அம்மா என்ன தப்பா சொல்லிட்டாவ? இந்த வாரத்து வரா நீ அம்மாவை எகிரிக்கிட்டு. பக்கத்துல இங்க வீடு இருக்கு. அவன் அந்த பக்கத்து வீட்டுல போய் கடந்தா 4 பேர் என்ன பேசுவாங்க நம்ம குடும்பத்தை பத்தி? அதுக்கு தான் அம்மா சொல்றாவ, நீ போனை போட்டு அங்க பக்கத்துல எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி வைக்கிட்ட. ஒரு வருஷத்தை அதுல காட்டு வந்தா நேரா ஸ்கூலுக்கு போய் பிள்ளைய கூட்டிட்டு அவ பாட்டுக்கு பஸ் ஏறி போக சொல்லு அக்கா வீட்டுக்கு. அதை விட்டுட்டு இங்க பக்கத்துல வந்து இருந்துட்டு மானத்தை வாங்கிட்டு கிடக்க சொல்லாத. எல்லாம் என்ன நினைப்பாவ? மாமியார் வீடு இங்க இருக்கு, இங்க வராம பக்கத்து வீட்டுல போய் கதை பேசிட்டு இருக்கா, திரட்டி விட்டுட்டாலும் நம்ம அம்மையை தானே தப்பா பேசுவாவ. அதுக்கு தானே வழிவகுக்கி எல்லாம் நீங்கள. இப்போ மட்டும் என்ன எல்லாம் தப்பா பேசாமையா இருக்காவ? பேசுறவையே பேசிட்டு தான் இருப்பாவ. பேசிட்டு போட்டு நீங்க நிம்மதியா இருக்கீங்களா? அந்த கதையை பாருங்க. நான் போய் கறி வாங்கிட்டு வந்து தாரேன், செஞ்சு சாப்பிடுங்க. ஒன்றும் வேணால, ஒன்றும் எனக்கு வேணாம். கறியை வாங்கிட்டு வந்து போட்டுட்டு என் பொண்டாட்டி பிள்ளையை திரட்டி விட்டுட்டு எல்லாம் தின்னுட்டு கிடக்கீங்க. நீ பேசுவா? நாளை பின்ன அப்படி தானே பேசுவா. எதுக்கு எனக்கு? தேவையில்லப்பா, தேவையில்ல. நான் என்னைக்கு எப்படி உங்களுக்கு சொன்னேன் நான் வாங்கி தரேன் தின்னுட்டு கிடக்கீங்க என் பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டுன்னு? எதுக்கு இப்படி பேசிட்டு கிடக்கீங்க? பெத்த தாய்க்கு போட வேண்டியது சாப்பாடு என் கடமை. அதை நான் என்னைக்கும் செய்யாம இருக்க மாட்டேன். போய் வாங்கிட்டு வரேன், சாப்பிடுங்க. கேட்டியல்லா? ஒன்றும் வேணாம். வாங்கிட்டுலாம் வந்தால் நான்லாம் செய்கிற மாதிரி இல்லை இந்த வீட்டில். வேணாம்னா நீ வாங்கிட்டு வந்து நீயே செஞ்சு தின்னுக்க. இல்லை உன் பொண்டாட்டி கூட்டிட்டு வந்து செஞ்சு தின்னு. நீ சும்மா இருமா, ஏமா அப்படி சொல்கிறா? அவனை வாங்கிட்டு வந்து தரேங்கல்ல. இல்லை மாறா, நீ வாங்கிட்டு வா. அம்மா அப்படி தான் பேசுவாவே. நீ வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்தால் எல்லாம் செஞ்சு தருவாவே. நல்லா இலம் ஆட்டுக்கறியா வாங்கிட்டு வா. முத்தனை தான் வாங்கிட்டு வந்துடாத. உனக்கு கொஞ்சமாச்சும் வெக்கமா இருக்காளா? அவன் அந்த கேள்வி கேட்டுட்டு போறான். இலம் ஆட்டுக்கறியா வாங்கிட்டு வரமா? இலம் ஆட்டுக்கறியா வந்து சேர்ந்துருக்கா பாரு எனக்கு. இதுக்கு எதுக்கு வெக்கப்படணும்? நான் இந்த வீட்டில் பிறந்த பிள்ளை. அவன் வாங்கி தர கடமை அவனுக்கு இருக்கு. அவனும் சொன்னான்ல எனக்கு கடமை இருக்குன்னு. வாங்கிட்டு வந்து தருவான். என்ன விஷமா இருக்கான் உள்ளுக்குள்ள? என்ன பேச்சு பேசுறான்? என் பொண்டாட்டி இங்க இருந்தா நிம்மதியா இருக்க மாட்டான், அங்க நிம்மதியா இருக்கட்டுங்கானே. அதுக்கு தான் விட்டுருக்கான் போல பொண்டாட்டிய. வேலை செய்ய நல்ல வேலைக்காரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கான்னுட்டு இவனுக்கு நான் துணியெல்லாம் துவச்சு போட்டு இவனுக்கு நான் சோறு பொங்கி போட்டு தின்னு போட்டு பொண்டாட்டி அங்க சந்தோஷமா இருக்கமா, சந்தோஷமா. அதாம்மா பாத்தியா, அவன் உள்ளுக்குள்ள இருந்ததெல்லாம் மனசுல இன்னைக்கு வெளியே வந்துட்டுல. நான் பேசுனதுனால தான் வந்துச்சு. கேட்டுக்க. அவன் பொண்டாட்டி பத்தி யாரும் பேசிடக்கூடாதான். அவன் பொண்டாட்டி பேச அவன் சும்மா இருக்க மாட்டானா? நான் நினைக்கேன் நீ 2 பேரும் பேசிப்பாவன்னு நினைக்கேன் போன்ல. சும்மா இவன் நடிச்சிட்டு கிடக்கான்னு நினைக்கேன் நம்ம கிட்ட. இனி ஏதோ பிளான் போட்டுதாம இருக்காவ. ஒருவேளை தனி கொடுத்துட்டு போயிருவானோ பொண்டாட்டி பிள்ளையை கூட்டிக்கிட்டு. இதை இப்படி விடப்படாது. இன்னைக்கு வரட்டேவன் எதையாச்சும் பண்ணி உடம்பு கிடம்பு சரியில்லைன்னு அந்தால படுத்துக்கிட்டு பழைய வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். அப்படி பண்ணாதான் பொண்டாட்டி கறியை கூட்டிட்டு வருவாங்க. இல்லைன்னா இவன் பாட்டுக்கு அங்கே விட்டுருவான் போலயே. இவனும் ஒரு முடிவோட தான் இருக்கான். எல்லாம் பேசி வச்சு செய்யறாவ போல பொண்டாட்டியும் புருஷனும். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேயாமா? ஆமா போய், உங்களுக்கு தெரியாதோ? அதெல்லாம் எங்கம்மா பாக்குறதுக்கு. எங்களுக்கு என்ன பண்டிகைன்னா தெரியும், அரசினர் விடுமுறைனா தெரியும். இப்பதானே ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டேன்னு புதுசா கொண்டுறாவ. எங்க காலத்துல எல்லாம் அதெல்லாம் கிடையாது ஒன்னும். ஃபாதர்ஸ் டேயா? நம்ம பக்கம் ஒரு வாழ்த்து சொல்லி போடுவோம். ஹலோ அப்பா, ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்கள் போய். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேயா? ஆமா, அதான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லலாம்னு ஃபோன் பண்ணேன். நல்லா இருக்கீங்களா? அம்மா எப்படி இருக்காவ? தலையில நல்லா இருக்கப்பா? ஆமா.
அம்மாவும் நீங்களும் வாங்கலாம் ஒரு நாள், பார்க்க ஆசையா இருக்கு. வந்து ஒரு வாரம் இருந்துட்டு போனால நீங்க வந்துருவேனா பிள்ளைகளும் சந்தோஷப்படுவாள்வ. பாத்தியப்பா இந்த அம்மைய நாங்க வாழ்த்து சொன்னோம்னா உடனே அவி அப்பா கவைய ஃபோன் போட்டு சொல்லிட்டாங்க வாழ்த்து. இப்போ உனக்கு என்னடி அதனால பிரச்சனை? நம்ம சொல்றோம்ல, அம்மாவும் அவி அப்பாக்கு சொல்லணும்னு ஆசைப்படுவாள்ல, ஏன் அம்மா சொல்லக்கூடாதோ? உனக்கு என்ன வந்துட்டு இருக்கு? சொல்லணும்னா அவி முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே. நம்ம சொன்ன உடனே போன போட்டு சொல்றானே, அதான் நான் சொன்னேன். இப்ப சொன்னதுனால உனக்கு என்ன பிரச்சனை? இவ பெரிய இவ சொன்ன உடனே சொல்லக்கூடாது. மறந்துருப்பா அம்மா, நம்ம சொன்னோம்னா ஞாபகம் வந்திருக்கும், அதனால சொல்றாவ. போயா நீங்க எதுக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்டு கிடக்கிய? அவ அப்பா கிட்ட பேசிட்டு போறா. வேலையை பாருங்க, போங்க உள்ள. எப்ப பாரு சண்டை, எப்படா நேரம் வரும்னு பாப்பால போல. 2 பேரையும் வச்சுக்கிட்டு ஏமா சமாளிக்க முடியலம்மா வீட்டுல. சரிப்பா வச்சிட்டா. சரி இது என்ன எல்லாம் கிளம்பி போயிட்டா போல ஃபோன் பேசிட்டு வரதுக்குள்ள. சரி வேலையை பாப்போம். ஏம்மா இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேம்மா, அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. போலாமாம்மா நம்ம வீட்டுக்கு? ஏண்டி நீ உங்க அப்பாவை பார்க்கணுங்க? உங்க அப்பாவுக்கு அந்த ஆசை இருக்கா பெத்த பிள்ளையை பார்க்கணும்னு? அவர் பாட்டுக்கு தானே இருக்காரு அவ அம்மைக்கிட்ட. நீ எதுக்கு இப்படியா துடிக்கா கடந்து இரு பேசாம, அப்புறம் போவோம். இப்பெல்லாம் அங்கே போவேணாம். என்னடி பிள்ளைக்கு அப்பா ஞாபகம் வந்துட்டு போலையே? நான் வேணா கொஞ்ச நேரம் ஃபோன் பண்ணி வர சொல்லட்டா? ஆமா, ஃபோன் பண்ணி அந்த மனுஷனுக்கு சொல்லுங்க, உனக்கு பெத்த பிள்ளைன்னு ஒன்று இருக்கு, கட்டின பொண்டாட்டின்னு ஒன்று இருக்கு, வா பார்க்கன்ட்டு. அவருக்கா தோணணும், அவருக்கு தோணலை. நம்மளா கூப்பிட்டு கிடக்கணுமோ? சரி என்ன விடுங்க, பெத்த பிள்ளையாச்சும் பார்க்க வரலாம்ல. ஒரு வாரமா பார்க்காம தானே கிடக்காரு அவரு. நீ கூப்பிட வேணாண்டி, பிள்ளைக்காண்டி நான் கூப்பிடுறேன் ஃபோன் பண்ணி. சத்தம் கட்டாம இருக்கா பேசாம. சும்மா ஃபோனை போட்டு நம்மளே வான்னு கூப்பிட்டுட்டு நம்ம மரியாதைக்கு எடுத்துட்டு இருக்க வேணாம். போன உடனே மாமியார்கார் என்ன சொல்லும் தெரியுமா? என் பிள்ளை வேணான்னு தானே இருந்தா ரோசமா, நீங்கள் தான் வெக்கமே இல்லாமல் ஃபோனை போட்டு வான்னு கூப்பிட்டியே வீட்டுக்குன்ட்டு சொல்லும். இது நம்மளுக்கு தேவையா? நம்ம பிள்ளை ஆசைப்படுதுன்னு கூப்பிடுவோம், ஆனால் அவைய வேற மாதிரி சொல்லுவாங்க. தேவையா இது நம்மளுக்கு? நம்ம பாட்டுக்கு இருப்போம், அவரா என்னைக்கு வராரோ வந்துட்டு போட்டு. சொன்ன சொல்லிட்டு போறவடி, பிள்ளைய பார்ப்போம். இது ஏங்கிற போது பிள்ளை, அதுக்கு என்ன தெரியும்? பெரிய சண்டை எல்லாம். என் மாமியாக்காரிய பத்தி உனக்கு சரியா தெரியலக்கா, அதான் நீ இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கா. பூமா எல்லாம் பூமா, என்னம்மா எதுக்கு இப்படி கத்திட்டே வரிய? கத்திட்டு வரனா? நானே டென்ஷனா வந்துட்டு கிடக்கேன். தண்ணி வரல பைப்ல. தண்ணி வரலன்னா வாட்டர் போடு. அதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கா? பக்கத்து வீட்ல எல்லாம் 2 வாரத்துக்கு முன்னாடியே தண்ணி வரல. நிலத்தடி நீர் கீழே போயிட்டு போல, போர் தான் போடணும் போல, தண்ணி வர மாட்டேங்குது. மோட்டர் எடுக்கலடி, என்ன பண்ணனே தெரியல. இவன் வேற கறியை வாங்கிட்டு வந்து போட்டுட்டான். சமையல் செய்ய தண்ணி இல்ல, தெருக்குழாய்க்கு தான் போய் தண்ணி எடுக்கணும் போல. தெருக்குழாய்க்கு போய் தண்ணி எடுக்கணுமா? அட கடவுளே, இது என்னம்மா எனக்கு வந்து சோதனை. ஆமாண்டி, அம்மாவாலெல்லாம் தூக்கிட்டு வர முடியாதுமா. செத்தையே போய் ஒரு 2 குடம் எடுத்து வந்துருமா, சமையல் செஞ்சு தந்துடுறேன் அம்மா உனக்கு. வர அம்மா வீடுன்னு உட்காந்து கூட சோறு திங்க முடியல. 1 சிலிண்டர் காலி ஆயிருது, இல்லனா தண்ணி இல்லாம போயிருது. இப்ப நான் தான் தண்ணி சுமக்கணுமா? கடவுளே. என்ன சுஷ்மா, இந்த பக்கம் ஆளையே காணோம். இவ்வளோ நாள் கழிச்சு இப்பதான் வந்திருக்கா. என்ன பண்றது, காலு சுளுக்கு பிடிச்சிக்கிச்சோ, வீங்கி போயிடுச்சோ, காலெல்லாம் வலிக்குது. அதான் வரலே. இன்னைக்கு தான் கொஞ்சம் பரவாயில்ல, அதான் கலையை பார்த்துட்டு போகலான்னு நிம்பல் வந்துச்சு. ஆமாம், நீ வந்துட்டு போனாதான் இந்த வீடே கலையாக இருக்கு பார்த்துக்க, கலக்கலைன்னு. இல்லைனா இவ ஒரு பக்கம் உட்காந்துருப்பா, எங்கள் அக்கா ஒரு பக்கம் உட்காந்துருப்பாவ கவலையில். வீடே சோகமாக இருக்கு. சுஷ்மா, உங்கள் அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? ஆமாம், எல்லாம் நல்லா இருக்குது. என்னம்மா, நீயாவது ஏதாவது முடிவு பண்ணியிருக்கியா? புருஷன் வீட்டுக்கு போகிற மாதிரி எதுவும் ஐடியா இருக்காமா உனக்காவது? இல்லை, நம்மளுக்கும் இதுதான் நிம்மதியாக இருக்குது. அம்மா வீட்டில் இருக்குது, சாப்பிடுது. நினச்சா ஆசைப்பட்டா கலையை பார்க்க இங்கே வருது, இல்லை நீ ஷாப்பிங் போகுது. இது சந்தோஷமா இருக்குது. என் புருஷன் வந்து என்னை அப்பப்போ பார்த்துக்குது, அது போதும். அதுக்காக எத்தனை நாளுமா அம்மா வீட்டிலே இருப்பா? இது சந்தோஷமா இருக்குன்னு என்னைக்கு இருந்தாலும் புருஷன் வீட்டுக்கு போவதானே செய்யணும். அதான் நானும் யோசிக்குது, எப்படி இப்படியே இருக்கிறது. அதான் தனியாக ஒரு வீடு பார்த்துட்டு புருஷனை கூட்டிட்டு நிம்பல் போயிடுது. என்னது தனி கொடுத்துட்டு போறியா? உன் மாப்பிள்ளை ஒத்துக்கிட்டாளா? ஒத்துக்கும். வேற என்ன பண்ணும்? எத்தனை நாளைக்கு அவங்க அம்மா கிட்டேயே அங்கே இருக்கும். நானும் எத்தனை நாள் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறது. கல்யாணம் ஆயிடுச்சுலே, தனியாக எங்களுக்கும் ஒரு வீடு வேணும். அது வீடுன்னு சொல்லிட்டு தானே எப்போ பாரு வீட்டை விட்டு வெளியே போன்னு தேஞ்சு போன டேப் ரெக்கார்ட் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்குதோ. அது வீட்டில் அதே இருந்துக்கிட்டோம். எனக்குன்னு ஒரு வீடு பார்க்குது, அதில் போய் நான் இருக்கும். அங்கே வந்து நிம்பளை யாரும் வீட்டை விட்டு போன்னு சொல்ல முடியாது. அது என் வீடு.
கலை வீடு பார்க்கலாமா? 2 பேரும் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். நீ என்ன சொல்லுது? நேற்றே அந்த பிள்ளை அப்பாவை பார்க்கணும்னு நினச்சி அவள் என்ன சொல்லுவா, இங்கேயே இருக்கணும்னு தான் சொல்லுவா. அதுவும் இல்லாமல் உன் வீட்டுக்காரு ஒத்துக்கிட்டாரு தனி கொடுத்தனும் போவேன். இவன் மாப்பிள்ளை ஒத்துக்குப்பாரா? அம்மா பேச்சு கேட்டு இவளை பார்க்கவே வராமல் இருக்காரு. ஒரு பேச கூட இல்லை மனுஷன். அவள் எந்த தைரியத்தில் தனி வீடு பார்த்துட்டு போவா? ஆமாம், பீச்சில் தான் நம்ம போகும்போது கூப்பிட்டாரே, அப்பயாச்சும் போயிருக்கலாம்ல. இவன் போவதானே மாட்டேன்ட்டா. ஏன் சுஷ்மா கூட தான் போவோன்னு சொன்னா, அப்பயே பேச்ச கேட்டு போயிருந்துருக்கலாம். அவள் தான் போக மாட்டேன்ட்டாலே. சுஷ்மா தான் இருக்கான்னா அவளுக்கு புருஷன் தயவு இருக்கு. அவன் இவ பக்கம் இருக்காரு, அதனால அவன் தனி கொடுத்து போக முடிவு எடுப்பான். இவன் எந்த தைரியத்தை வச்சு தனி கொடுத்து போவா? பாப்போம் சுஷ்மா, பக்கத்துல வீடு எடுத்து நம்ம 2 பேரும் இருப்போம். ஏன் 2 பேரும் அந்த வாயை பிளந்துருக்கிய? ஏதாச்சும் உள்ள போயிட போகுது. வாயை மூடுங்க 2 பேரும். அவன் இருக்கானா புருஷன் கூட தனி கொடுத்து போறா? நீ தனி கொடுத்து எப்படி போவா? அவ புருஷன் கூட தனி கொடுத்து போறா, நான் என் பிள்ளை கூட தனி கொடுத்து போறேன். பிள்ளை கூட தனி கொடுத்து போறியா? இது என்னடி புதுசா இருக்கு? ஆமா, இந்த புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் புதுசா தான் இருக்கும். இனிமே அம்மா பேச்சை கேட்டுட்டு பெத்த பிள்ளைகிட்ட கூட பேசாம இருக்காரு. அவரை நம்பிட்டு நான் இங்கே உட்காந்து கிடக்க முடியுமோ? சுஷ்மா அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறதுக்கே யோசிக்கா, நான் எங்கள் அக்கா வீட்டில் வந்து இருக்கேன். அது எப்படி என்னால் இருக்க முடியும்? ஒரு அளவு தானே. இப்போயே 1 வாரம் ஆயிட்டு, இன்னும் எத்தனை நாள் இருக்க சொல்கிற நீ? என்ன பிள்ளைய வேற பஸ்ஸில் போய் ஸ்கூலில் கூட்டிட்டு விட்டுட்டு வர வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு. வேற யார் வீட்லையுமா இருக்கா? நானும் உனக்கு அம்மா மாதிரி தானடி, அக்கா வீட்டில் தானே இருக்கா. இதுக்கு எதுக்கு நீ யோசிக்கா? எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே இரு. நீ அதுக்கோசரம் தனி கொடுத்துட்டு போவேனா? அவள் புருஷன் கூட போறா, அதனால பிரச்சனை இல்லை. நீ அப்படியாடி அவரும் உன்னை வந்து பார்க்க வர மாட்டாரு, தனியாக பிள்ளை வச்சுட்டு வீட்டில் இருப்பியோ? அதெல்லாம் இருந்துடலாம்க்கா, என்னால் இருக்க முடியும். நீ என்ன நினச்சி கவலைப்படாத. நான் வீடு பார்க்குறேன். அடுத்த வாரம் வீடு பார்த்து நான் போகிறேன். நான் ஏற்கனவே முடிவு பண்ணி தான் வச்சுருந்தேன். உன்கிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். இப்போ ஏதோ சுஷ்மா வந்து கேட்டோன்னு தான் சொல்கிறேன். நீ பண்ணுறது எதுவும் சரியில்லை கலை, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். பார்த்துக்க, இதெல்லாம் எவ்வளோ பெரிய முடிவு எடுக்கா நீ? அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணாமா இதை பற்றி? இப்போ நீ போனாலும் வீட்டுக்குள்ளே சேர்த்து தான் செய்வாங்க. நீ தானே போகாமல் இருக்கா? ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி விட்டுட்டு போயிட்டாங்க. குடும்பம்னா எல்லாம் இருக்கிறது தான். அதுக்கோசம் இப்படி லீவு பிடிச்சிட்டு இவ்வளோ பெரிய முடிவாக எடுப்பா? சேத்துக்கு தான்க்கா செய்வாவே. ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியாது. விட்டுட்டு நீங்கள் எல்லாம் வந்துடுவீங்க. வந்தப்புறம் 1000 கேள்வி கேட்பாவ தெரியுமா? வேற வழி இல்லாமல் இலக்காரமாக பேசுவாவ. வேற வழி இல்லாமல் வீட்டுக்கு வந்திருக்கா, வேற கதி இல்லை இவளுக்கு, வேற நாதி இல்லைன்னா பேசுவாவ. இதெல்லாம் கேட்டுட்டு நான் இருக்கணும்னு எனக்கு தலையெழுத்து கிடையாது. கேட்ட வரைக்கும் போதும். இனிமேலாச்சும் நான் நிம்மதியாக வாழணும்னு இருக்கேன். உன் அக்கா கறி சோறு போடுவாளா? எத்தனை நாளைக்கு வச்சு சோறு போடுவா? அதான் தரத்தி விட்டுட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்க. நான் முடிவு பண்ணிட்டேன்க்கா. நானும் என் பிள்ளையும் தனியாக வீடு பார்த்து போகிறோம். என் பிள்ளையும் நான் பார்த்துப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. அங்கே போய் இருந்துட்டு அடிமையாக வாழ்கிறத விட தனியாக இருந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் நிம்மதியாக.